ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஜோதிட கணிப்பில் தனுசு ராசி நேயர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய இந்த ஜூலை 10ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளானது ஏற்படுது. ஸோ இதனுடைய தாக்கங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது, இவர்களுக்கு பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், இவர்களுடைய குடும்ப சூழ்நிலைகளானது பார்த்தீங்கன்னா எப்படி அமைய போகிறது, அதே போல் தனுசு ராசி மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களானது பார்த்திங்கன்னா அவர்களுடைய படிப்பு நிலைகளானது எப்படி இருக்க போகுது, இவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றங்கள் இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்திங்கன்னா இவர்கள் பின்னடைவுகளை சந்திப்பார்களா, இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை தனுசு ராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். தனுசு ராசி என்பர்களே, இந்த ஜூலை 10ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகள் ஏற்பட்டு இருப்பதனால அதனுடைய அடிப்படையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும் பொழுது பல வகைகளிலும் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த காலகட்டங்கள் திகழ்கிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். இழுபறியாக இருந்த சில வேலைகள் இப்பொழுது உங்களுக்கு சாதகமாகவே நடந்து முடியும். பண வரவுகளுமே பார்த்திங்கன்னா அதிகரிக்கிங்க. தெளிவான முடிவுகள் எடுப்பதன் மூலம் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளானது கிடைக்கும். அரசாங்கங்கள் தொடர்பான விவகாரங்களில் சாதகமான போக்கானது காணப்படுங்க. கடினமான வேலைகள் கூட மிக சுலபமாகவே முடியும். தொழில் வியாபாரத்தில் மரியாதையும் அந்தஸ்தும் அதிகரிக்குங்க. கடினமான முயற்சிகள் கூட மிக எளிமையாகவே செய்ய முடியும். பணத்தட்டுப்பாடானது உங்களுக்கு நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். வசூலாக வேண்டிய கடன் பாக்கிகள் வசூலாகும். வியாபாரங்கள் தொடர்பான பயணங்களில் உங்களுக்கு லாபங்களை நீங்கள் கிடைக்க பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இப்பொழுது சக ஊழியர்களுடன் இருந்து வந்த கருத்து வேற்றுமையும் குறையும். வரவேண்டிய பணமானது சேரும். குடும்பத்தில் இதமான ஒரு சூழ்நிலைகளானது காணப்படுங்க. வாழ்க்கை துணையினுடைய உடல் நலத்தில் கவனங்களானது தேவை. அடுத்தவர்களுடைய செயல்கள் உங்களுடைய கோபத்தை தூண்டுவதாக இருக்கலாம். அனுசரித்து செல்வது நல்லது. பிள்ளைகளிடம் கனிவாக நடந்து கொள்வது ரொம்ப நல்லதுங்க. பெண்களுக்கு இழுபறியாக இருந்த காரியங்கள் சாதகமாகவே முடியும் அப்படின்னு சொல்லலாம். கௌரவங்களானது உயருங்க. மற்றவர்களிடம் நன்மதிப்புகளும் உண்டாகும். கலைத்துறையினருக்கு விருப்பங்கள் அனைத்துமே கை கொடுங்க. அக்கம் பக்கத்தினருடன் அனுசரித்து செல்வது நன்மையை தரும். மனம் மகிழும்படியான காரியங்களானது நடக்குங்க. உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்தை நீங்கள் காணலாம். நண்பர்களுடைய மத்தியிலுமே மதிப்புகளானது கூடும். அரசியல் துறையினருக்கு எந்த ஒரு விஷயத்திலுமே வேகங்கள் காட்டினாலும் அதே நேரத்தில் அதில் உள்ள நன்மை தீமைகள் பற்றி ஆலோசித்து முடிவெடுப்பது அவசியமாகிறது. காரிய அனுகூலங்களானது உண்டாகுங்க. காரிய தடை தாமதங்களானது உங்களுக்கு ஏற்படும். எதிர்பார்த்தபடி எதுவுமே நடக்காமல் இழுபறியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடைகளானது நீங்கி இப்பொழுது முன்னேற்றத்தை நீங்கள் காணலாம். மற்றவர்களுடன் இருந்த கருத்து வேற்றுமைகளானது நீங்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா முன்பின் யோசிக்காமலே எதையாவது பேசிடுவீங்க. இதனால் பார்த்தீங்கன்னா வீண் மனஸ்தாபங்களும் உங்களுக்கு உண்டாகலாம். ஸோ கவனங்கள் தேவை. வழக்கத்தை விட நிறைய செலவுகளானது உங்களுக்கு கூடும். தொழில் வியாபாரங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளின் போது மிகவும் நிதானமாக பேசுவது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. எதிர்பார்த்த பணமானது உங்களுக்கு தாமதப்படும். புதிய ஆர்டர்கள் கிடைக்க அலைய வேண்டியதாக இருக்குங்க. அதே போல் உங்களுடைய உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் அலைச்சல்கள் கூடுதல் செலவை பார்த்தீங்கன்னா நீங்கள் சந்திப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். வேறு ஒருவர் செய்த செயலுக்கு வீண் பழிகளானது ஏற்க வேண்டியதாக இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வாக்குவாதங்களானது ஏற்படுங்க. கணவன் மனைவிக்கிடையே வீண் மன வருத்தங்களானது ஏற்பட்டு நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். அக்கம் பக்கத்தினருடன் அனுசரித்து செல்வதன் மூலம் நன்மைகளானது உண்டாகும். அதே போல் ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பொருட்களை பத்திரமாக வைத்துக்கொள்வது நல்லது. முன்பின் யோசிக்காமல் எதையாவது பார்த்தீங்கன்னா பேசுவதை தவிர்ப்பது நல்லதுங்க. செலவுகள் அதிகரிக்கக்கூடும். உங்களுடைய முயற்சிகளில் சாதகமான பலன்களானது கிடைக்குங்க. வீண் அலைச்சல்களானது உண்டாகும். சக ஊழியர்களிடம் கவனமாக பேசுவது ரொம்ப நல்லது. அதே போல் எந்த ஒரு சூழ்நிலையிலுமே மனம் தளராது விடாமுயற்சியுடன் காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள்.
இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நீண்ட நாட்களாக முயற்சி செய்த காரியங்கள் வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். இதற்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய விடாமுயற்சியும் உங்களுடைய மனம் தளராமல் இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயங்கள் நம்பிக்கையை கொண்டு வந்து செய்வது தான். ஸோ அதனால் உங்களுக்கு அந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது நிறைவேறக்கூடிய காலகட்டங்களாக காணப்படுது. வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு உண்டாகுங்க. திடீரென்று வந்து பார்த்திங்கன்னா செலவுகள் உங்களுக்கு ஏற்படும். சிலருக்கு மருத்துவ செலவுகளுமே வந்து பார்த்திங்கன்னா உண்டாகுங்க. வீட்டை விட்டு வெளியில் தங்கவும் நேரிடலாம். தொழில் வியாபாரங்களானது நிதானமாக நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. கடன் விவகாரங்களில் கவனங்களானது தேவை. தொழில் தொடர்பான காரியங்கள் உங்களுக்கு தாமதமாகவே வந்து நடக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பயந்து வேலை செய்ய வேண்டியதாகவும் இருக்குங்க. உழைப்புகளுமே உங்களுக்கு அதிகரிக்கும். உங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரங்கள் இல்லாமல் இப்பொழுது போகலாம். குடும்பத்தில் உறவினருடனான கருத்து வேறுபாடுகளானது உண்டாகலாங்க. வீட்டில் உள்ள பொருட்களை கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்து கொள்வது நல்லது. சொத்து விவகாரங்களில் கவனங்களானது தேவை. கணவன் மனைவிக்கிடையில் இடைவெளியானது குறையும். பிள்ளைகளுடைய நலனில் வந்து பார்த்தீங்கன்னா கவனத்தை செலுத்துவீர்கள். உறவினர்கள் நண்பர்களிடம் கருத்து வேறுபாடுகளானது உங்களுக்கு உண்டாகலாம். இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா எதிர்பாராத செலவுகளானது வந்து பார்த்திங்கன்னா உண்டாகுங்க. எதிர்பார்த்த காரிய வெற்றிகளுமே உங்களுக்கு கிடைக்கும். சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடுகள் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். கலைத்துறையினர்களுக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்பொழுது நல்ல லாபங்களானது கிடைக்குங்க. அலைச்சல்களுமே இருக்கும். ஆனால் கடந்த காலத்தை விட கூடுதல் வருவாயை நீங்கள் பெறலாம். புதிய ஒப்பந்தங்கள் தொடங்குவதற்கு முன்பாக ஒன்றுக்கு மேற்பட்டவர்களினுடைய ஆலோசனையை நீங்கள் செய்யவும். அதே போல் அரசியல்வாதிகளுக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்பொழுது நற்பெயர்கள் எடுப்பதற்குண்டான ஒரு சூழ்நிலைகளானது உங்களுக்கு உருவாகுங்க. எதிர்பார்த்த பதவிகளானது வந்து சேரும். நல்ல நிலைக்கு நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே போல் தனுசு ராசியில் உள்ள மாணவர்களுக்கு அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இப்பொழுது கல்வி நிலையில் கல்விக்கான பணிகளில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தாமதங்கள் உண்டாக செய்யும். உங்களுடைய உழைப்புகளானது வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது அதிகரிக்குங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மன உளைச்சல்களும் கூடவே உங்களுக்கு இருக்க செய்யும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு அடிக்கடி நிகழக்கூடிய ஒரு விஷயந்தான். உங்களுடைய படிப்பு விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா மேலும் மேலும் நீங்கள் தொடர்ந்து அந்த ஒரு விஷயத்தை நம்பிக்கையோடு வந்து செய்யும் பொழுது தான் உங்களுக்கு அந்த விஷயங்கள் கை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ தனுசு ராசியில் உள்ள மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழில் வியாபார போட்டிகள் குறையும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. உங்களுடைய தொழில் வியாபாரங்களானது எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் போட்டிகள் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சி உங்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு தருணத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தொழில் வியாபாரங்கள் நடக்கும். பண வரவுகளுமே வந்து பார்த்திங்கன்னா இருக்குங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூடுதல் செலவுகளையும் வந்து ஏற்படுத்துவாங்க. புதிய நபர்களினுடைய அறிமுகங்களானது உங்களுக்கு உண்டாகும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்களானது நீங்குங்க. உறவினர்களுடைய வருகையும் இருக்கும். குடும்ப செலவுகளானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்க கூடுங்க. வெளியூர் பயணங்களின் போது சற்று உங்களுக்கு கவனங்களானது தேவைப்படுகிறது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த தனுசு ராசியில் உள்ள பூரடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அடுத்தவர்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே பொறுப்புகளை ஏற்கும்போது ஒரு முறைக்கு பல முறை யோசித்து முடிவு எடுப்பது தான் நல்லது. ஏன்னா நமக்கே வந்து பார்த்திங்கன்னா நேர காலங்கள் சரியில்லை. ஸோ மற்றவர்களுக்காக நம்ம அந்த ஒரு பொறுப்பு ஏற்கும்போது நம்ம கொஞ்சம் யோசித்து செய்வது நல்லது. பணவரவு அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு திருப்தியை கொடுக்கக்கூடிய அளவிற்கு பணவரவுகளானது இருக்குங்க. அதற்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் உங்களுக்கு இருக்காது. அதே போல் வெளியூர் பயணங்கள் செல்ல வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. சில பயணங்களை நீங்கள் கொஞ்சம் தவிர்த்து கொள்ளலாம். ஏன்னா அந்தளவுக்கு உடல் ஆரோக்கியங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒத்துழைக்காது. ஸோ அதனால் தனுசு ராசி நேயர்கள் இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது. ரொம்ப லாங் ட்ராவல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு செய்ய வேண்டாம். ஸோ இந்த நேரங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிதாக வந்து உடல் ஒத்துழைக்காது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயணங்களை தவிர்ப்பது நல்லதுங்க. அதேபோல் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனத்தை செலுத்த வேண்டும். உடல் நலங்கள் நல்லா இருந்தால் தான் மற்ற வேலைகளில் நம்மளால் கவனத்தை செலுத்த முடியும். ஸோ அதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சரியான நேரத்திற்கு சாப்பிடுவது, அதேபோல் சரியான நேரத்திற்கு தூங்குவது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடைபிடிங்க. அதே மாதிரி இந்த டயபிட்டிஸ் பேஷண்ட்டு இந்த மாதிரி நோய் வாய்ப்பட்டவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அதற்கு தகுந்த மாதிரி எப்படி ஃபுட் எடுத்துக்கணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. புதிய நபர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையானது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவை. ஸோ அவர்களிடம் பழகும்போது கொஞ்சம் எச்சரிக்கையோடு பழக வேண்டும்.
அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசியில் உள்ள உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் உங்களுக்கு வீண் அலைச்சலை குறைத்து கொண்டு வேலைகளில் கவனத்தை செலுத்துவது நல்லதுங்க. சும்மா வீணாக அங்கே போகிறது இங்கே போகிறது அவங்கக்கிட்ட பேசுகிறது இவங்கக்கிட்ட பேசுகிறது, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உறவினர்கள் வீட்டுக்கு போகிறது, இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் தவிர்த்துட்டு உங்களுடைய லைஃப்பில் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு பிணைப்போடு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு விஷயங்கள்லாம் குறைச்சி உங்களுடைய வேலைகளில் மட்டும் கவனத்தை செலுத்தி வந்தீங்க அப்படின்னா உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். பெரியோர்களினுடைய உதவிகளும் உங்களுக்கு அப்பொழுது கிடைக்குங்க. மனதில் தைரியங்களும் தன்னம்பிக்கையும் உண்டாகும். துணிச்சலுடன் எந்த ஒரு விஷயத்திலுமே ஈடுபட்டு சாதகமாகவே நீங்கள் செய்து முடிப்பீர்கள்னு கூட சொல்லலாம். ஸோ இப்படி ஒரு விஷயத்தை வந்து செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ பரிகாரமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பெருமாளை தீபம் ஏற்றி வணங்க உங்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக கிடைக்கும். உத்தியோகங்கள் தொடர்பான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.